இந்த தடவை திமுக, அதிமுக, பாமக வந்து இந்த தொகுதியில போட்டியிருக்கு. உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்க? மாம்பழத்துக்கு. ஏமா உங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? இதெல்லாம் போடுறதா நல்லது செய்யற நாட்டுல இது ஒரு போட்டு பாக்குறேன் இது செய்யறாரா அப்படின்னு போடலான்னு. இது மாதிரி திமுகவும் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுகவும் ஜெயிச்சிருக்காங்க. இங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்கு தோணலையா? தோணல, செய்யல, இதுவும் தோணல. சரி, நன்றி. வணக்கம் சகோ. இப்ப நடைபெற உள்ள 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. அதுல காஞ்சிபுரம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில வந்து அதிமுக சார்பா ராஜசேகர் போட்டிடுறாங்க, திமுக சார்பா இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்பி செல்வம் அவர்கள் போட்டிடுறாங்க, அடுத்து பார்த்தா பாமக சார்பா ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டி போடுறாங்க. அதுல வந்து உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்களோட ஓட்டு பாமக தான் ப்ரோ. என் ஓட்டே அவருக்கு தான் போடுவேன். எனக்கு செய்வான்னு தோணுது, அதனால அவருக்கு தான் போடுவேன். இப்ப திமுக நிக்கிறாங்க, அதிமுக நிக்கிறாங்க, அவங்களாம் எதுவும் செய்யற மாதிரி தோணுது? எங்க ப்ரோ செஞ்சாங்க? முதல்ல எங்க செஞ்சாங்க? அதானே கேள்வி. செய்யவே இல்லையே. பாமக ஓட்டு போட போறீங்க? பாமக தான் என் ஓட்டு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா? ஆமா ப்ரோ, என் ஓட்டே பாமக. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம்மா. இப்ப நடக்க போற 2024 தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. அதுல நம்ம காஞ்சிபுரம் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. இந்த காஞ்சிபுரம் தொகுதியில இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்பியோட பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தொகுதி பக்கம் ஏதாவது வந்து நலத்திட்டங்கள் இது மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கா? தொகுதி பக்கம் அடிக்கடி வந்திருக்காரா? செஞ்சது இல்ல. தொகுதி பக்கம் வந்தது இல்ல. சரிம்மா. இப்ப வந்து திமுக சார்பா செல்வம் அவர்கள் போட்டிடுறாரு, ஏற்கனவே போட்டிடுறாரு. அதிமுக சார்பா ராஜசேகர் போட்டிடுறாரு, பாமக சார்பா ஜோதி வெங்கடேசன் அவர்கள் போட்டிடுறாங்க. உங்களோட ஆதரவு வந்து யாருக்குமா? மாம்பழம். ஆனா வணக்கம்ண்ணா. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. இந்த முக்கியமான தேர்தல்ல காஞ்சிபுரம் தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியில அதிமுக, திமுக, பாஜக கூட்டணியில பாமக போட்டிடுது. உங்களோட ஆதரவு யாருக்கு நான் சொல்லுவீங்க? பாமக கூட்டணிக்கு தான் சார் நம்ம ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கோம். ஜோதி வெங்கடேசன் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன் பாமகவுக்கு. இருக்க செல்வம் போன 5 ஆண்டு முன்னே வந்தார், அந்த வேனில் ஏறிக்கின்னு வந்தார். அதாவது திமுக வேட்பாளர் செல்வன்றவர். அதோட இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னே அப்போ தான் பார்த்தேன் அவரை. எங்கள் தொகுதி பக்கமே அவர் வரதில்லை. அதனால் அவருக்கு ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால இப்போ மாம்பழம் கூட்டணியில் பாரதிய ஜனதா நிற்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்டால் நல்லா செய்வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. எங்கள் ஊர் பார்க்கலாம், பொம்பளைங்க விவசாயம் பார்க்கலாம், நம்ம ஜோதி வெங்கடேசன் போடலாம் மாம்பழ சின்னத்துக்குன்னு முடிவு வச்சுருக்காங்க. அது பிரகாரம் எல்லாரும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. இப்ப நடைபெறுள்ள 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுகிறது. அதுல இந்த காஞ்சிபுரம் தொகுதி வந்து ஒரு முக்கிய பகுதியா இருக்கு. இந்த பகுதியில ஏற்கனவே இந்த எம்பியோட பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? செல்வம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொகுதியில அடிக்கடி தொகுதி பக்கம் வந்திருக்காரா? ஏதாவது நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காரா? இல்ல, எம்பி எலெக்ஷன் வந்தாரு, அதோட ஒன்றும் வரல இது வரைக்கும் நாங்க பார்க்கல. அதாவது தொகுதி பக்கமே இது வரைக்கும் வந்தது இல்லை. இப்ப மறுபடியும் பார்த்தா திமுகவுல இருந்து செல்வம் போட்டிடுறாரு, அகைன் அவரே போட்டிடுறாரு. அதிமுக வந்து ராஜசேகர் போட்டிடுறாரு. பாஜக கூட்டணியில பாமக சார்பா ஜோதி வெங்கடேசன் போட்டிடுறாரு. உங்களுடைய ஓட்டு யாருக்கு நான் போடுவீங்க? 2 பேரும் மாத்தி மாத்தி வந்துங்கிறாங்க. சரி, நாங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடலாம்னு பிளான் பண்ணி ஜோதி வெங்கடேசன் போடலான்னு. மறுபடியும் திமுகவுக்கே ஓட்டு போடணும்? இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்க வரவேல தொகுதி பக்கமே வந்து பார்க்க மாட்டாரு, போக மாட்டாரு. அவருக்கு ஓட்டு போட்டு மறுபடியும் வர வச்சு என்ன பண்ணுங்க. நன்றி. 2024 தேர்தல் மிக முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. அதுல காஞ்சிபுரம் வந்து ஒரு முக்கியமான தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியில இப்ப அதிமுக சார்பா ராஜசேகர் போட்டிடுறாங்க, பாமக சார்பா ஜோதி வெங்கடேசன் போட்டிடுறாங்க, அப்ப திமுக சார்பா மறுபடியும் இருக்கிற செல்வம் போட்டிடுறாரு. உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? என்னுடைய ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா பாமக தான். எதுக்காக நான் பாமகவுக்கு ஆதரவு தரீங்க? பாமகக்கு எதுக்கு ஆதரவு தரேன்னா, எங்க 2006 வந்து ஏகே மூர்த்தி இருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகுதிக்கு வந்து நிறைய செஞ்சுக்கிறாரு. இப்போ மதுராந்தகத்துல பாத்தீங்கன்னா சமுதாய கூடம், ஸ்கூல் கட்டி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ரேஷன் கடை, அதுமாரி கிராம பஞ்சாயத்து, அது எல்லாமே அவர் ஃபண்டில் வந்து எம்பி ஃபண்டில் கட்டி கொடுத்துக்கிறாரு. ஆனால் இது வரலாம் அதுக்கப்புறமா வேற எந்த ஒரு நடைமுறையும் மதுராந்தகத்தில் வந்து கிடையாது. எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. அப்படியே கணக்கு பண்ணால் கூட 15 வருஷம் ஆகிப்போச்சு. 15 வருஷமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. எம்பியால் ஒரு பயணம் கிடையாது. இவங்க அதுக்கு முன்ன வந்து மரியாதை குமரவேல் வந்தாங்க, அவங்களும் ஒன்றுமே செய்யலை. அப்புறம் இவர் இருந்தார் காங்கிரஸில், யாருன்னா காங்கிரஸ்ல விஸ்வநாதன் இருந்தாரு, அவரும் ஒண்ணுமே செய்யலை, சிரிச்சுட்டே போயிட்டாரு அவரு. ஆனா இப்ப இவர் வந்தாரு, இவர் சுத்தமா காணவே காணும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சி தான் நடக்குது. ஆனா இதுவரை இருந்ததே கிடையாது. ஆனா வந்து ஒரு யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறாங்க. ஆனா பணத்தை வச்சுக்கின்னு விளையாடுறாங்க எல்லாரும். பாமக வேட்பாளர் வந்து ஏழ்மையானவர், அவங்க வந்து பணத்தை எதிர்த்து நிற்கிறாங்க. அதனால வந்து அவங்க வந்து வெற்றி பெற நாங்கள் எல்லாரும் போராடுவோம்.
அவங்க வந்தா மக்கள் எப்போ பிஎம்கேல வந்து இவரு ஏகே மூர்த்தி செஞ்சாரோ அந்த மாரி நல்லது செய்வாங்கன்ற எண்ணம் இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லாரும் மதுராந்தகத்துல ஆதரவு கொடுப்போம் இதுக்கு. நன்றி, வணக்கம்ண்ணா. அம்மா வணக்கம்மா. வணக்கம். ஆம், இந்த தொகுதியில இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்பியோட பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இதுக்கு முன்னாடி தொகுதி பக்கம் வந்து ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது செஞ்சிருக்காரா? இல்ல, இது வரைக்கும் இந்த தொகுதி பக்கமா இந்த வந்தது இல்ல. பக்கமும் வரல. இப்ப நடைபெற உள்ள தேர்தல்ல வந்து திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியில பாமக போட்டியிடுது. உங்களோட ஆதரவு யாருக்குமா? எனக்கு மாம்பழம் தான். ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க. எதுக்காகம்மா அவங்களுக்கு ஓட்டு போறீங்க? சாராய கடையெல்லாம் ஒழிச்சிடுறாங்கல்ல, அவங்களுக்கு போட வேண்டியதுதான் ஓட்டு. அதாவது மது ஒழிப்பு வந்து அவங்க இருக்கக்கூடாது. அதிகமா அவங்க வந்து போராடுறதால அவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு தரீங்க. ஓட்டு. ஆமா. ஓகே, நன்றிம்மா. நன்றியா. நடைபெற உள்ள 2024 காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் கருத்து, மக்களின் மனதில் வந்து எந்த சின்னம் இருக்கு, எந்த வேட்பாளர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுமக்கள் கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். பொதுமக்களோட கருத்து கணிப்பு என்ன மாதிரி இருக்கு, அவங்க மனசுல வந்து என்ன சின்னம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து பொதுமக்கள் கிட்ட கேட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்ட்டு அவங்க கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம். இப்ப இந்த காஞ்சிபுரத்துல இப்ப கரண்ட்ல இருக்கிற எம்பியோட பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது வரைக்கும் நல்ல திட்டங்கள் சொல்லிட்டு ஏதாவது வந்து எம்பி வந்து இந்த தொகுதி பக்கம் வந்திருக்காரா? ஏதாவது நல்ல திட்டம் செஞ்சிருக்காரா? எங்க தெரு பக்கம் வரவே இல்லை, நாங்க பார்க்கவே இல்லை. அப்படின்னா இப்ப நடைபெற உள்ள இப்ப தேர்தல்ல திமுக, அதிமுக, பாஜக கூட்டணிலாம் பாமக போட்டிடுது. உங்களோட ஓட்டு யாருக்குமா போடுவீங்க? நாங்க மாமா சின்னத்துக்கு தான் போடுறோம். இப்ப நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது. இதுல காஞ்சிபுரம் தொகுதியானது ஒரு முக்கியமான ஒரு தொகுதியா இருக்கு. அதாவது கோயில் நகரம் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஏரிகளின் மாவட்டம் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு முக்கியமான மாவட்டத்துல திமுக சார்பா திரு செல்வம் அவர்கள் போட்டிடுறாங்க, அதிமுக சார்பா ராஜசேகர் அவர்கள் போட்டிடுறாங்க, அப்புறம் பாஜக கூட்டணியில பாமக வந்து ஜோதி வெங்கடேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு? என்னுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா மாற்றா எதனா யோசிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்தாங்க. அவங்களும் மரகத குமரல் நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணல. 5 ஆண்டு தொகுதி பக்கமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு வந்து செல்வம் வந்தாரு. அவரும் எதுவும் நல்ல திட்டங்களை எதுவும் கொண்டு வரல. தொகுதி பக்கமா வரல. நல்ல திட்டம் எதுவுமே செய்யணும் சொல்றீங்க. எதுவுமே செய்யவில்லை. அதுக்கப்புறம் இப்போ மாற்ற பார்த்தீங்கன்னா இப்போ வர மாம்பழம் சின்னத்துக்கு தான் போடுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். எதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? ஏன்னா இப்போ 2 கட்சியும் இப்போ நான் நம்பி வேஸ்டா போச்சு. இப்போ மாற்று அரசியல் பண்ணா ஒரு அளவு நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் இவங்க சொல்ற கொள்கையெல்லாம் நல்லா இருக்கு. மேல் இடத்துல இருந்து நான் பேசி நிறைய திட்டங்களை நான் வாங்கி தருவேன்றாங்க. அது இல்லாம அவங்க நல்ல கொள்கையை பேசுறாங்க. நிறைய திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஓட்டு வந்து மாம்பழத்துக்கு தான். இப்ப வந்து பொதுவா பார்த்தா நீங்க வந்து பாமக சொன்னாலே வந்து ஜாதி கட்சின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாமக தான் எடுத்துன்னு ஓட்டு போடுறோம்னு சொல்றீங்க. நீங்க ஒருவேளை வந்து பாமக சார்ந்த அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரா இல்ல மாற்று சமூகம் சார்ந்தவரா? இல்ல, இதுல ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றதுன்னா, எங்க அப்பா ஏடிஎம்கே தான் இருக்காரு. நாங்க என்ன சமுதாயம்னா நாங்க செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து 2014 நான் கல்வி பருவத்துல படிச்சுட்டு வந்திருந்தேன். அப்புறம் இருந்து ஒரு நோக்கம் எனக்கு மாற்றா எதனா ஒரு அரசியல் பண்ணணுன்ட்டு. அதனுடைய நோக்கத்துல பார்த்தோன்னா 2016 ஃபர்ஸ்ட் ஓட்டு எனக்கு வந்து மாம்பழத்துக்கு தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு பண்ணியிருக்கேன். 2வது ஓட்டு இப்போ போட போறேன். அதாவது ஒரு மாற்று அரசியலுக்காக நீங்க வந்து பாமக ஓட்டு போட போறேன்னு சொல்றீங்க. ஆமா, திராவிட கட்சிகளை இதுவரையும் எங்க அப்பா அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை மாறா நான் வந்து 57 ஆண்டு ஆகிப்போச்சு. இதுவரையும் புது அரசியலுக்காக நான் நகர்வு எடுக்கிறேன். மேலும் நாடுக்காக நான் நற்பண்ணு. உங்க ஏரியாவோட எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமாண்ணா? எம்பி பேர் எங்களுக்கு தெரியாதுங்க. இது வரைக்கும் எம்பி வந்து இந்த தொகுதிக்கு வந்திருக்காரா? ஏதாவது நல்ல திட்டங்கள் செஞ்சிருக்காரா? எம்பி இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. ஓட்டு கேட்குறப்போ ஒரு தடவை பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். சரி, இந்த தொகுதியில இப்ப நடக்க போற இந்த காஞ்சிபுரம் தொகுதியில யாருக்கு நீங்க ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? மத்தியில் ஆட்சி அமைக்கிற பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் உங்க தொகுதிக்கு வந்திருக்காரா? ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது செஞ்சிருக்காரா? இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல திட்டம் பண்ணதும் கிடையாது. நான் அவர் பார்த்து இது வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதாவது எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு கேட்டதும் சரி. ஓட்டு கேட்பார், அவ்வளோதான். அதோட நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை அவரை. அப்படிங்களாண்ணா. சரி, நான் இந்த தடவை வந்து காஞ்சிபுரம் தொகுதிக்கு யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? சீனு பார்த்தனா இந்த வருஷம் எந்த கட்சிக்கு போடுறதுன்னு தெரியல. முதல்ல வந்து டிஎம்கே போட்டேன். செல்வத்தை பார்த்து இது வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போ புதுசாக ஏடிஎம்கே போடலாம் பார்த்தேன், ஏடிஎம்கே வேஸ்ட்டு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியில் பிஜேபி ஆட்சி மூணாவதோட அமைக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க சார்பில் கூட்டணி யார் வைக்கிறாங்க அவங்க ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறேன். நம்ம தொகுதி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பாமக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு என்னோட கருத்து கணிப்பு. அண்ணா வணக்கண்ணா, நாங்கள் வந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி பற்றி நாங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறோம். உங்கள் தொகுதி எம்பி பேர் என்னதுண்ணா? செல்வம். அவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த தொகுதி பக்கம் அடிக்கடி வந்திருக்காரா? வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்காரா? ஓட்டை மட்டும் தான் வாங்கி போனார், வேறு எதுவும் பண்ணலை. சரிங்கண்ணா, நீங்கள் இப்போ வர தேர்தலில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? எங்கள் வந்து மோடி அவர்களுக்கு தான். மோடி எதுக்காக நான் ஓட்டு போடுறீங்க? மேலே எடுத்து அவர் வந்து நல்லதை தான் செய்கிறார், அதனால் அவருக்கோசம் தான் நாங்கள் செய்கிறோம். உங்கள் தொகுதியில் வந்து இப்போ பிஜேபி தான் நிற்குதா? இல்லை, மாம்பழம் அவங்க கூட்டணியில் மாம்பழம் நிற்குது. அதனால் பிஜேபி கூட்டணி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுவீங்க? ஆமாம். ஓகேங்கண்ணா, நன்றி. தம்பி, நாங்கள் வந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி கருத்து கணிப்புக்காக வந்திருக்கோம். உங்கள் தொகுதியோட இப்போ கரண்ட்டில் இருக்கிற எம்பி அவர் பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேர் செல்வம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த தொகுதிக்கு அடிக்கடி வந்திருக்காரா? ஏதாவது நலத்திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்காரா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு அதிகமாக வந்ததே கிடையாது. இப்போ இடையில வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கு மட்டும் வந்தார், அவள் தானே தெரியும். அப்படியா? சரி, நீங்கள் வந்து யாருக்கு இந்த தடவை ஓட்டு போடுவீங்க, ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் வர பாமகவுக்கு வந்து ஓட்டு போடுவேன். தம்பி வணக்கம் தம்பி, நாங்கள் வந்து 2024 காஞ்சிபுரம் தொகுதியிலேருந்து யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறோம். அதில் ஒரு சில கேள்வி மட்டும் நாங்கள் கேட்குறோம், அதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் காஞ்சிபுரம் தொகுதியோட எம்பி பேர் என்னது? இப்போ இருக்கிற எம்பி பேர் என்னது? எம்பி பேர் செல்வம். அவர் அடிக்கடி உங்கள் தொகுதிக்கு அடிக்கடி வந்து தலை காமிச்சிருக்காரா? ஏதாவது நல்ல திட்டங்கள் ஏதாவது செஞ்சுருக்காரா? நீங்கள் தொகுதி எலெக்ஷன் அப்போ ஓட்டுக்காக வந்தார், ஜஸ்ட் போனது நன்றி கூட சொல்லலை. வந்து இது ஒன்றும் பார்க்கல. இப்போ வந்து இப்போ நடைபெற உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க, எதுக்காக? நான் வந்து பிஜேபி கூட்டணி தான் போடுவேன். பிஜேபி வந்து உங்கள் ஏரியாவில் பிஜேபி நிற்குதா? எங்கள் ஏரியாவில் மாம்பழம் நிற்குது, பிஜேபி கூட்டணி தான் போடுவேன். ஓகே, நன்றி வணக்கம். மத்தியில் வந்து எனக்கு பிஜேபி தான் வரணும். ஓகே, நன்றி வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி, நாங்கள் வந்து 2024 காஞ்சிபுரம் தொகுதியோட கருத்து கணிப்புக்காக நடத்துகிறோம். உங்கள் தொகுதியோடைய இப்போ இருக்கிற கரண்ட் எம்பியோட பேர் என்னது? செல்வம். இது வரைக்கும் நம்ம உங்கள் தொகுதிக்கு வந்து ஏதாவது வந்து செஞ்சுருக்காரா? ஏதாவது வந்து உங்கள் தொகுதி பக்கம் நலத்திட்டங்களை வந்து நல்லா பண்ணியிருக்காரா? எலெக்ஷன் அப்போ மட்டும் வந்து வாக்கு கேட்டுருக்காரு, இது வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை. இப்போ வந்து நடைபெற போகிற எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எதுக்காக அந்த ஓட்டு போட போகிறீங்க? மத்தியில் எப்படியும் மோடி தான் வருவார், அவருடைய கூட்டணியில் இருக்கிற எங்களுடைய மாம்பழம் சின்னத்திற்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம். அப்படி மாம்பழம் வெற்றி பெற்றதுன்னா எங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வாங்க, அதனால் நாங்கள் மோடி கூட்டணிக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். நன்றி வணக்கம் தம்பி. நன்றி.